பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11வது அதிகாரம் 35வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டுள்ளது. வேதாகமத்தில் உள்ள மிக சிறிய வசனமாகிய இது தம் ஜனங்களின் துக்கத்தை கண்டு தேவன் கொள்ளும் ஆழமான பரிதாப உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அவர் கண்ணீர் விட்டார், பின் அமைதியாக அழுதார் என்று காண்பிக்கிறது. துக்கத்தை அனுபவிக்கும் எல்லாருக்கும் இது ஒரு ஆறுதலாக இருக்கட்டும். லாசருவின் சொந்தக்காரருக்காக பரிதாபப்பட்ட அவர் அதே விதமாக உனக்காகவும் பரிதாபப்படுகிறார். அவர் உன்னை அதே விதமாக நேசிக்கிறார். அவர் வேற யாரும் இல்லைங்க, அவர்தான் இயேசு, தெய்வ மனிதர். தெய்வீகமான அவர் அழுதார். தேவன் உன்னிடமும் மற்றவர்களிடமும் ஆழமான உணர்ச்சி மிகுந்த உருக்கமான அன்பு கொண்டுள்ளார். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டுள்ளது. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது என்று. இந்த உலகத்தில் பாவம் எவ்வளவு வேதனை, துக்கம், துன்பத்தை உண்டாக்குகிறது என்று நாம் கவனிக்க தொடங்க வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்கு வேதனையை உண்டாக்குகிற வழியை நாம் என்றுமே தெரிந்து கொள்ள